ममैवांसो जीवलोके जीवभूत सनातन मनःषष्ठानीन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति। ममैवांसो जीवलोके जीवभूत सनातन मनःषष्ठानीन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति। जीवलोके जीवभूत ममैव अंशः सनातन। जीवलोके அப்படின்னா கர்மானுகுணமா சுகதுக்க அனுபவம் பண்ணக்கூடியதான இந்த பிராகிருதமான லோகத்திலே இந்த பிரகதியிலான சரீர இந்திரியாதிகளை கொண்டு சுகதுக்க அனுபவம் பண்ணக்கூடிய இந்த பத்த ஜீவன் ஜீவலோகே ஜீவபூத அவனும் மமைவ அம்சா. அவனும் எனக்கு அற்புத சித்தமாக எனக்கு நியாமியமாக எனக்கு ஆதேயமாக எனக்கு சரீரமாக எனக்கு அம்சம். அவைதோ பிராகிருதமான லோகத்திலிருந்து கர்ம வழியனாக சுகதுக்க அனுபவம் என்ற பத்த ஜீவனாக இருந்தால அயோத்திக்கும் அவனும் மமைவ அம்சா. சௌகி சனாதன அவனும் சொரூபத்தால் ஒரு விசாரம். புண்ணிய பாப கர்மாவனால வந்த தர்மபூர்வ சங்கோஜாபங்கள்னால்தான் அவன் பத்தனா இருக்காங்க. அவரும் சௌகி சனாதன. ஜீவலோகே ஜீவபூத மமைவ அம்சா சனாதன. மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி. அவன் சனாதனாக இருந்த பொழுதும் சொரூபத்தினால தோஷமற்றவனாக இருந்த பொழுதும் கூட தன்னுடைய பூர்வ கர்மானுகனாக தன்னுடைய தர்மபுரி ஞானத்தை கொண்டு பிரகிருதிஸ்தானி இந்திரியாணி. பிரகிருத்தினா இந்த சரீரம், இந்த சரீரத்தில் உள்ளதாக இருக்கிற இந்த சரீரத்தில் இருக்க இந்திரியங்கள் இருக்கே மனசஷ்டானி இந்திரியாணி. மனதை ஆனாவதாக கொண்ட இந்திரியங்கள் இருக்கே அந்த இந்திரியங்கள்லாம் கருத்ததி இதப்பதாக கருத்ததி. தங்களுடையதான புண்ணிய பாபரூப கர்மபல அனுபவமாகிற சுத்த துக்க அனுபவத்துக்கு தாம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் இந்த இந்திரியங்களை இருக்கிறார். இந்த சோகம் பார்த்தோம், இது பாக்கியமும் பார்த்தோம். அடுத்தபடியா சரீரம் எதவாத்மோதி எட்ட உத்ராமதீஸ்வர கிரகைத்ரைதானி சம்யாதி வாயு கந்தா நிராசயாத். சரீரம் எதவாத்மோதி எட்ட உத்ராமதீஸ்வர எட்டாத் உத்ராமதீஸ்வர கிரஹீத்வா ஏதானி சம்யாதி வாயு கந்தா நிராசயாத். சனாதன தர்மம், ஜீவன் சனாதனம், பரமாத்மா சனாதனம், தர்மம் சனாதனம் சொல்றத அனாதிகாரமா நிச்சயமாக இருந்து எந்த விதமான மார்க்கத்தையும் அடையாமல் எந்த விகாரத்தை அடையாமல் இருக்கு. அதுதான் சனாதன தர்மம். வேதங்கள் இருக்குங்க, அந்த வேதங்களுக்கு வைதிக தர்மத்துக்கு சனாதன தர்மம். வேதம் அனாதியா இருக்கு, அதனால அந்த வேதத்துல எந்த விதமான மாறுதலும் இல்லை. ஆமா, அந்த ஜீவனுக்கு அவங்க சொரூபேன எந்த மாறுதலும் எந்த விகாரமும் கிடையாது. அன்னைக்கு பிரகலாதனுடைய ஜீவன் எப்படி இருக்கோ அப்படிதான் நீங்க நம்முடைய ஜீவன் இருக்கு. ஆனா அப்புறம் அவருடைய தர்மபூரி கேட்டபோது நம்ம தர்மபூரி கேட்க ஆனந்தங்கள் சேனாதி இருந்ததுனால அவளுடைய ஆத்மஸ்வரூபம் போல் தான் நம்ம ஆத்மஸ்வரூபம். ஆனா அவருடைய அந்த சுபாவ ரூபமாக காமிச்சு நம்ம சுபரூபம் காமிச்சு சனாதனகாந்த சப்தத்துக்கு அனாதிகாரமாக இருந்த பொழுதிலும் எந்த மாறுதலும் எந்த விகாரமும் பற்றி இருப்பது அப்படிங்கிறதான் சனாதன சம்பந்தம். சனாதன தர்மம் சொல்றது வேதமும் வேத பிரதிபாத்தியமான இந்த தத்துவங்களில் உள்ள தர்மத்துக்கு சனாதன தர்மம். நம்முடைய மதம் இருக்க வைதிக மதம் இதுக்கு அடிப்படை சனாதன தர்மம், வேத பிரதிபாத்தியமான தர்மம். பரமாத்மா, வேதம், இந்த ஜீவாத்மா, இது மூணு சனாதனம். இது தவிர பாக்கியெல்லாம் நிச்சயமா இருந்தா கூட அனாதியா இருந்தா கூட அதெல்லாம் சனாதனம். அவைகள் விசாரம்
பரமாத்மா சனாதனம், வேதம் சனாதனம், இந்த ஜீவாத்மா ஸ்வரூபம் சனாதனம். சரீரம் எதனாத்மோதி யஸ்யாபி உத்கிராமதீஸ்வர கிரகீத்வா ஏதானி சம்யாதி வாயு ஜன்னா நிவாசயா. ஏதானி கிரகீத்வா சம்யாதி, இதுதான் முக்கியம். இதுதான் போன சோகத்தோட சங்கம். போன சோகத்தை என்ன சொன்னா, தன்னுடைய கர்மானுகுணமான சுகதுக்க அனுபவத்துக்கு ஏற்றவாறு தான் விரும்புகிற பிரகாரத்தில எல்லாம் இந்த இந்திரியங்களை இத்தமாக கிடைக்கிறது. ஆத்மா தானே ஏதாவது ஒரு நல்ல ரூபமுள்ள வஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு விரும்பும் போது எங்கோ தன்னுடைய இந்திரியங்களை ஈர்த்தது மேல வைக்கிறோம். அப்புறம் அதை விட ஒரு ரூப வஸ்துவை பார்க்கணும்னா திரு அதிலேயும் தன்மை நல்ல ஒரு சுகமான ஒரு சப்தத்தை கேட்கணும் அப்படின்னாக்க அத சோத்திரையில் ஈர்த்து வந்து அந்த அதோட சமூகத்தை ஏற்பட்டாங்க. இப்ப அடுத்த அந்த சினிமா பார்த்துனாக்க அதுல இத்தா இங்கு மொத்தமாக இந்திரியாணி கருசல் எதற்காக இந்த கர்ம 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 பலனாகிற இந்த சுகத்துக்கு போக அனுபவிச்சுட்டாங்க. இதுதான் இந்திரியங்களை இத்தா கருசல் பிரகிருதிஸ்தான இந்திரியாணி, இந்த சரீரத்தில் உள்ளதான இந்திரியங்களை இங்கும் அங்குமாக இருக்கிறான் சுவாமி. இந்த சரீரத்தில் இருக்கிறவங்க இந்த இந்திரியங்களை இங்கும் அங்குமாக இருப்பான். வேற சரீரத்துக்கு இந்த சரீரம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சரீரத்தையும் தன்னோடு கொண்டு தான் இன்னொரு சரீரம். இந்த சரீரம் முடிஞ்சு போனோம்னா இன்னொரு சரீரம் போடாது. அந்த சரீரம் எல்லாருக்கும் வேற சரீரம் இல்லை. இந்த சரீரத்துக்கு அதே இந்திரியங்களை கொண்டு அந்த சரீரத்துக்கு போகிறான். இல்ல இந்த சரீரத்திலிருந்து இது ஸ்தூல பூட்டம் இருக்கீங்க, மற்ற பூட்டங்களுக்கு ஸ்தூலமான ஆகாரம், இதுல இருந்து சூக்மமான பூட்டங்களை எடுத்துட்டு தான் போறோம். ஆமா, பெருமாள் கிறிஸ்துவம் சொல்லக்கூடிய பெருமாள் உட்கிராந்தி காலத்துல இன்னொரு சரீரத்தில் இந்த பூத சரீரத்தை கடைந்து அதிலிருந்து சூக்ம பூட்டங்களை வெளிப்படுத்தி அதை இவனோட குத்தி அனுப்புறான். அந்த நெருங்கத்தை போய் இவன் நுழைஞ்சு அந்த நெருங்க பூட்டு இவன் போற சொல்லிட்டு இவன் தான் சரீரத்தை முதலேருந்து பூட்டு உண்டாக்கும். ஊர் பசங்கமா பண்ணிட்டு அது மாதிரி பெருமாள் அம்மா மாதிரி இந்த ஸ்கூல பூட்டெல்லாம் கிடைச்சி இந்த பூட்ட சூழ்நிலை எடுத்து போற இடத்துல எடுத்து போயிட்டு. ஆமா, அதனாலதான் ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு சம்பந்தம் இருக்கு. போன சரீரத்தோட பண்ணிருந்தா இந்த சரீரத்தோட ஜீவன் அனுபவிக்கலாம். ஏன்னா போன சரீரத்தோட உபாதானம் இந்த சரீரத்தில் இருக்கு. எனக்கு பாவம் போன சரீரத்துல இருந்த சப்தம் இந்த சரீரத்தில் போன சரீரத்துல இருந்த அதே பூதங்கள் அதே திரவியம் இதுல இருக்கு. அது எப்படின்னு கேட்டா அந்த திரவியத்தினுடைய சூக்ஷ்ம அம்சங்களை எடுத்து அதுல இருந்தா இந்த சரீரம் உண்டாயிடும். அது மாதிரி இது இந்த சரீரமானது இந்த அந்த திரவியத்திலிருந்து பூத்த சூக்ஷ்மம். இந்த இந்திரியங்கள் போன சரீரத்தில் அதே இந்திரியங்கள் தான், அதே இந்திரியங்கள் தான். ஒரு தடவை பெருமாள் இந்த இந்திரியங்களை கொடுத்தான்னா சிருஷ்டி பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒன்னும் அவன் மோட்டத்தை இது சேர்த்து இந்த பிரதிநிதிமன்றத்துக்கு மோட்டத்துக்கு போயிடணும். இல்ல அடுத்த இந்த பிரளயத்துல போய் அடுத்த சிருஷ்டிக்காக பிரளய மகா பிரளயம் வரணும். இது ரெண்டுல ஒரு நடந்தா தான் இந்த இந்திரியங்களை இவன் விட முடியும். அது இந்த இந்திரியங்கள் இல்ல இவனை விடாது, இவனால அந்த இந்திரியங்கள் விட முடியாது. எந்த சரீரம் எடுத்தாலும் எத்தனை சரீரம் ஒண்ணுக்கு ஒண்ணு எடுத்தாலும் இந்த லோகத்தில் சொந்தத்தை போய் எடுத்தாலும் இல்ல நரகத்துல போய் யாத்திரா சரீரம் எடுத்தாலும் இல்ல இந்த லோகத்துக்குள்ளேயே வெவ்வேறு சரீரங்களை மாற்றி மாற்றி எடுத்தாலும்
ஒரு போன சரீரத்தில் இருந்ததால் இந்திரியங்கள் அப்படியே இருக்குது. இது சரீரத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது. அது காது கேட்கலங்கிறது இந்திரியத்தினுடைய கோளாறு. எல்லா கர்மானா இந்த கர்மா என்ன பண்றதுன்னாக்க இந்த இந்திரியம் வச்சிருக்கிறதான இந்த அவயவம் இல்ல, இந்த அவயவத்தை உள்ள கோளாறு. கட்டு இந்திரியமும் இந்த சோத்திர இந்திரிய சமண இந்திரியமும் அவைகள்லாம் ஆகும். அவைகளை ஒன்றும் பண்ண முடியாது. அவைகள்ல எந்த தப்பு வராது. அவைகள் வச்சு இப்போ சத்து நாம கலீனிக்காந்தரகத்தான். சத்து இந்திரியம் ஒரு அணுவான திரவியம், பிராக்கத்தை திரவியம். அந்த அணுவான திரவியமானது கலீனிக்காந்தரகத்தான். இந்த கண்ணு இருக்கு, இந்த கண்ணுல மேல வெண்படம் இருக்கு, வெண்படத்துல கருப்பு விழி இருக்கு. அந்த கருப்பு விழிக்கு மத்தியில ஐடிக்கு சொல்லக்கூடியதான ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கு, அப்பர்ச்சர். அதுல இந்த கட்டுரையும் அனுபவம் வச்சுக்கலாம். ஏன் இந்த கட்டுரையை ஒர்க் பண்ணணும்னாக்க இது எல்லாம் ப்ராப்பர் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ கண்ணு சரியா தெரியல அப்படின்னாங்க பத்ரிநாத் போனா பத்ரிநாத் என்ன பண்ற, பத்ரிநாத் வந்து அந்த கட்டுரை ஒண்ணும் முடியாது. கட்டுரை இந்திரியத்தை அது அவருடைய சித்தத்துக்கு ஒரு விளையாட்டுக்கெல்லாம் ஒன்றும் அந்தாது. ஏன் அவர் என்ன பண்ற, இந்த கட்டு இந்திரியம் வைக்கப்பட்டிருக்கான இந்த அட்சி கோலம் அந்த அந்த அவயவத்துல என்ன தோஷம் இருக்குன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ற கண்டுபிடிச்சு இல்லையா. கட்டு அதாவது இயற்கை சத்தியத்தை போனா இயற்கை சத்தியம் என்ன பண்றா, காது கேட்கலன்னு போனா கட்டு சோத்திர இந்திரியத்தை அவனுக்கு கண்ணு தெரியாது. அது 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 வைக்கப்பட்ட அவயவம் கேட்கறது இல்லையா. அதுல என்ன தோஷம் இருக்கு, எயிட் கிரேனியல் நர்வ் டேமேஜ் அப்படின்னா அந்த கிரேனியல் நர்வ் டேமேஜ் அஃபெக்ட் பண்ணும். அவயவம் அவன் போகும்போது அந்த இந்திரியம் எடுத்து போட்டா இந்திரியங்களை ரிமைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சரீரத்திலிருந்து போற ஜீவன் இல்லையா, இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனசு, பிராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவைகள் எல்லாத்தையும் பஞ்ச பூத்த சூக்ஷ்மங்கள், சப்தத்தை 17 அம்சங்களை கொண்டுதான இந்த சரீரத்தோட அதுதான் சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் என்ன இருக்கு, 5 கர்மேந்திரியங்கள் இருக்கு, 5 ஞானேந்திரியங்கள் இருக்கு, மனசு இருக்கு, பிராணம் இருக்கு, அதோட இந்த சரீரத்தோடைய மூட்டு சூக்ஷ்மங்கள். ததந்தர பிரதிபத்தோ ரமதி சம்பரிசப்தா பிரச்சனை நிரூபணாபியாம். இந்த சரீரத்தேர்ந்து போகிற இந்த ஜீவன் இந்த பஞ்சபூத சூக்ஷ்மங்களை எடுத்துக்கொண்டுதான் போகிறான். ஏன் அவங்க பஞ்சபூத எடுத்துட்டு போகிற போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த பகுதி மண்டலம் கூட எல்லாருமே பஞ்சபூதங்கள் இருக்கு. அதனால பஞ்சபூதங்கள் அங்க போகிறதுல கிடைக்கும். அதனால அவங்க சரீரத்தை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னாக்க இல்ல இல்ல இந்த பூத சூக்ஷ்மம் ஏன்னு கேட்டா இந்த சரீரத்தை இந்திரியங்கள் இந்த 11 இந்திரியங்களை எடுத்துதான் போயாகும். இந்த 11 இந்திரியங்களையும் பிராணமையும் எடுத்துதான் போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு போற இந்திரியத்தை எந்த சரீரத்துக்கு போட்டாலும் அந்த சரீரத்துக்கு அதுல பிராணமும் இந்திரியங்களும் கிடையாது. அதனால இந்த சரீரத்தை எடுத்துக்கணும். இந்த வாடகை குடி போறவெல்லாம் இருக்குங்க, 3 வருஷம் வாடகை வீட்டுலேருந்து அது லைட்டு ஃபேன் எல்லாம் லைட்டுக்கு போவாது. ஏன்னா இங்கே அம்மா போறாங்க அவன் லைட் போயிட்டான். அதனால அவர் இருக்காது. ஏன் இல்லையா, நல்லா இருக்க பண்ணுவான் தான் இருந்து வீட்டுல இருக்கு இல்ல லைட்டு ஃபேன் எல்லாம் லைட்டுக்கு போவான். ஏன் சௌகரியமா பண்ணுங்க. ஒரு நாங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா இந்திரியமும் உண்டு. ஆனால் இல்ல இப்போ அதனுடைய இது குறைய குறைய என்ன ஆகுங்கட்டா, அந்த ஜீவனுடைய லெவல் குறைய குறைய என்ன ஆகுங்கட்டா எல்லா இந்திரியங்களும் ஒர்க் பண்ணாது. சில இந்திரியங்கள் ஸ்டேஷனரியா இருக்கும்,
அந்த சரீரத்தை சில இந்திரியங்கள் மட்டும் ஒப்பணும். அதாவது அந்த இந்திரியத்துக்கான அவயவங்கள் இருக்காது. அதனால அந்த இந்திரியம் போய் அதுக்குள்ள அவயவத்தை பொசிஷன் ஆனால்தான் அது ஒப்பணும். எதை போனா இருந்தாலும் நிறைய பிளக் பாயிண்ட்லாம் வந்து அதனால நிறைய ஃபேன் நிறைய போடுங்க. ஆனாலும் கூட பிளக் பாயிண்ட் கொஞ்சம் தான் இருக்கு இல்லையா அப்படின்னா என்ன திரும்ப வந்து பாதுகாப்பு இல்லையா எடுத்து போகுது எல்லாத்தையும் போட முடியாது. இல்லாத இந்த அதே அளவு பிளக் பாயிண்ட் அதெல்லாம் இருந்தால் தான் போக முடியும் இல்லையா. அந்த இல்லாத ஒரு 4 ரூம் இருக்கு, அதோட 2 ரூம் தான் இருக்கு. இந்த அதுல இந்த 4 ஃபேன் முடியும், அது 2 ஃபேன் முடியும், அது 2 ஃபேன் அப்படியே இருக்கு. அதுக்குண்டான பாயிண்ட் எல்லாம் அது போட்டு இது பண்ணாதான் அது பண்ணும். அதனால அந்த இந்திரியங்களை வைக்கிறதுக்கான அவயவங்கள் அந்த சரீரத்துக்கு இருந்தால் அந்த அவயவங்கள் அந்த இந்திரியங்கள் அந்த அவயவங்கள் வைக்கிறது. ஆத்மாவோட அந்த ஆத்மாவோட இருக்குன்னு அர்த்தம். ஆத்மா வந்து அப்ராக்கிரமான பதார்த்தம், அதுல போய் இதெல்லாம் ஒண்ணு ஒட்டிக்காது. மோட்டருக்கு போற ஜீவன் இந்த இல்லைன்னா அப்படியே நிரகாங்க ஜீவனத்தை விட்டு அப்பதான் அவனால் இந்த இந்திரியங்களும் வருது. அப்பதான் ஒரு சூக்ம சரீரம் நிரகாங்க ஜீவன். அவன் மோட்டருக்கு போகும்போது நிரகாங்க ஜீவத்தை இவருக்கு அப்படி இல்லைன்னா இவருக்கு இந்த கல்பம் பூரா மோட்டரம் கிடைக்கல இல்ல அப்படின்னா அவன் மகா கடையணும் ஈஸ்வரன் எல்லாத்தையும் இங்கிருந்து போகுது. அதனால சரீரம் எதெல்லாம் போகும். இந்த பக்த ஜீவனானவன் என் சரீரம் அவாப்போம் எந்த சரீரத்தை அடைக்கிறான். தன்னுடைய கர்மானுகுணமாக மன உத்கிருஷ்டமான சுகுணங்களை புண்ணியங்களை பண்ணினவனாக இருந்தால் சொர்க்கத்தை போய் அனுபவிச்சுதானே சரீரத்தை சொர்க்கத்துக்கான சரீரத்தை பெறுகிறான். சோமராஜ சரீரத்தை பெறுகிறான், தேவ சரீரத்தை பெறுகிறான். அந்த தேவலோகத்துக்கு அனுபவிச்சு தேவ சரீரத்தை பெறுகிறாங்க. அப்பவும் இந்த இந்திரியங்களோட தான் அவைகள் அப்போ ஏத்தது சமயாகி ஏத்தது ஆதாய சமயாகி இதே இந்திரியங்கள் தான் அது, வேற இந்திரியங்கள் அது முடிஞ்சு நரகத்துக்கு போறோம். நரகத்தை யாத்திரா சரீரத்துக்கு போறோம்னா அங்கேயும் இந்த இந்திரியங்கள் வரும். சொர்க்கத்துக்கு போல நரகத்துக்கு போல அவ்வளவு பெரிய புண்ணியத்தையும் பாப்பத்தையும் பண்ணல இல்லையா. இப்படியே புண்ணியத்தையும் பாப்பத்தையும் அல்பமா பண்ணிட்டு திரும்ப திரும்ப இந்த லோகத்தையே பிறக்கிறான் அப்படின்னா இந்த லோகத்தை தேவ மனுஷத்திலேயே ஸ்தாபராதி சரீரங்கள் அடைகிறாங்க. அந்த சரீரங்கள்லையும் எந்தெந்த சரீரத்தை இந்த ஜீவன் சரீரம் இதை வாப்பு நோக்கி டாட்டா இவைகளை எல்லாம் ஏற்றது கிரகிப்பா சமையாது. அது மட்டும் இல்ல எட்டாவது உக்ராமத்தீஸ்வர எந்த சரீரத்திலிருந்து வெளியில புகுறானோ அப்பொழுதும் அந்த சரீரத்திலிருந்து இவர்களை கொண்டுதான் இந்த சரீரம் எந்த சரீரத்தை வெளியில போகிறானோ எட்டாவது உக்ராமதி ஈஸ்வரா. ஈஸ்வரான யாரு? ஜீவன். ஆறாவது பரமேஸ்வரஹான சொல்லுங்க ஜீவனை. ஈஸ்வரஹான இங்க ஜீவன். இந்த ஜீவன் ஈஸ்வரனா இல்லையா? இல்லையா? இவன் எந்த சரீர இந்தியாதிகள கர்ம விஷயனாக இருந்துட்டு இல்லையா எந்த சரீர இந்தியாதிகள் நியமிக்கிறானோ அது இவன் ஈஸ்வரன். இவன் லோகமான நியமிக்கிற ஈஸ்வரன் இல்லை. தனக்கு தன்னுடைய கர்மாவினால் அடைக்கப்பட்ட சரீர இந்தியாதிகளுக்கு அவைகளை நியமிக்கிற ஈஸ்வரன். அதனால ஈஸ்வரா இல்லையா தனக்கு கர்மாவினால் அடைக்கப்பட்டதான இந்த தேகேந்திரியாதிகளை நியமிக்கிறவனான அவைகளை தரித்து அவைகளை நியமித்து அவைகளுக்கு சேர்த்தியா இருக்கு ஈஸ்வரன். ஈஸ்வரா சரீரம் அவாப்னோதி எட்டாப்பி உட்கிராமத்தி உட்கிரமணமா சரீரத்திலிருந்து இவைகளை கிரகித்துவா கச்சதி
திரும்பி நான் எந்த சரீரத்தை அடைகிறான்னு சரீரத்தை இவங்களை இருந்துட்டு உள்ள போயிடும். சரீரம் எதமாப்னோதி எட்ட உத்ராமதி எட்டாபி உத்ராமதி ஈஸ்வரன். ஆக ரெண்டு சமயத்திலையும் ஏதாதி கிரகீஸ்வா சம்யாதி இதை கெட்டியமா பிடிச்சிருந்தான் போகிறான். அதனால கெட்டியமா பிடிச்சிருந்தா நுழைய வேண்டிய சரீரத்துக்குள் நுழைய. அப்போ இந்த இந்திரியங்களை பிடிச்சு கொண்டு போகிறான்னு சொல்லும்போது அந்த இந்திரியங்கள் இல்லையா, அந்த இந்திரியங்கள் அருமான உதாரணம். அவைகளை மட்டும் தனியா இருக்க முடியாது. அதனால அவைகளுக்கு ஆசிரியமா இருக்கிற மூத்த சேஷங்கள் அந்த மூத்த சூக்கங்களோடு பிடிச்சிருக்கு. அந்த மூத்த சூக்கம் அதுக்கு அனாதிகாலமா அந்த மூத்தங்களோட சூக்கங்களோடு தான் அது இருக்கு. அது போறோம் துளசியே இல்லை, துளசி செடி வாங்கணும். அது துளசி செடி வாங்கும்போது அதுக்கு அந்த அடி மண்ணோடு சேர்த்து தான் வாங்கணும். முக்காத்மாவுக்கு சேர்த்து மூத்த சூக்கங்கள் மூத்த சூக்கங்கள்னா பிரார்த்தனை பதார்த்தங்கள்ல அவனுக்கு இந்திரியாதே கிடையாது. முக்த ஜீவனுக்கு மனசா பட்சியம் பண்ணி தரும்போது நமக்கு இந்திரியங்கள் இருக்கு. நம்முடைய தர்மபூதியான சம்பூர்ணமாக இந்த சரீரத்துக்கு வெளியே தர்மபூதியாக பிரவர்த்தி கிடையாது. இந்த ஆத்மா எந்த சரீரத்தில் அனுபவிப்பானமாக எந்த சரீரத்துக்குள்ள இருக்கானோ அந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மா அங்க இதனுடைய தர்மபூதியான தடையில்லாமல் சொல்லுது. இந்த சரீரத்தில் நடக்கிறது எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு தர்மபூதி ஞானம் பிரகாசிச்சு. அவருக்கு இந்த சரீரத்துக்கு வெளியில இருக்கிறதுல தர்மபூதி ஞானம் பிரகாசிச்சு. ஏன்னா தர்மபூதி ஞானம் அந்த சரீரத்துக்குள்ள அடக்கி, அதாவது ஞான சங்கோட்டங்கள் வரும். எந்த சரீரத்தில் ஆத்மா இருக்கானோ அந்த சரீரம் மட்டும் இந்த தர்மபூதி ஞானம் அடங்கி போகும். அதுதான் இந்த தர்மபூதி ஞானத்துக்கு சங்கோஷம். சம்பூர்ணமான தர்மபூதி ஞானத்தை வந்து நமக்கு வெளியில் உள்ள வஸ்துக்களை எப்படி அறியறது சார் அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் இந்திரியாக்கள். இந்த இந்திரியங்கள்லாம் ஞான துவாரங்கள். அவைகளோடு சேர்ந்து இந்த ஞானமானது வெளியில வந்து அந்த இந்திரிய சகசமா இந்திரிய அந்தந்த இந்திரியங்களோடு சேர்ந்து ஞானமானது அந்தந்த வஸ்துக்களை கிரகிச்சு திரும்பி அந்த உள்ள போய் இந்த இந்திரியங்களுடைய சககாரம் இல்லாமல் இந்த இந்திரியங்கள் துவாரா அவைகளோடு சேர்ந்தது வெளியில வந்து தர்மபூதி ஞானத்தால ஞான கிரகம் பண்ண முடியும். முக்கர்களுக்கு இருக்காங்க, அவர்களுக்கு ஈஸ்வரர்களுக்கும் முக்கர்களுக்கும் நிச்சயர்களுக்கும் தர்மபூதி ஞான சந்தோஷம் கிடையாது. உபய பூத்தில் எங்க வேணாலும் சங்கரிச்சு என்ன வச்சுனாலும் சாய்கிற வேண்டும். இந்த பத்தாத்மாவுடைய இந்திரியங்கள் இருக்கு, இந்த இந்திரியங்கள் எல்லாம் சுத்தாத்துக்கு மாட்டு எங்கெங்க போகணும் நல்லா போகலாம். எந்த மாங்காய் ஒரு மாங்காய் ஒரு கட்டு விடணும், எந்த ஒரு ஒரு கட்டு விடணும், எந்த நாத்தனாக இருக்கணும் அந்த நாத்தனாக கட்டு விடணும், இல்ல எந்த இடத்துல ஆம்பளை இருக்கணும் அந்த ஆம்பளை இருக்கணும். அது மாதிரி இந்த தர்மபூதி ஞானமாவது ஏன் அது அந்தந்த இந்திரியங்களோடு வெளிப்பட்டுதான் அந்தந்த வஸ்துக்களுக்கு. இந்த முக்தனுக்கு ஈஸ்வரனுக்கு நித்தியர்களுக்கு தர்மபூதி ஞானம் இல்லையா, அது புக்காத்தற்கு போன அது ஆட்டோ விட்டு ஒவ்வொரு சுற்றிட்டு அது நடந்து எங்கெல்லாம் கேட்காத வேலை போகுது. இது இருக்கு. அதனால இந்த இந்திரியங்கள் முக்தனுக்கெல்லாம் தேவையில்லை. முக்தர்கள் தங்கால பார்க்கிறார், காதால கேட்கல அப்படின்னாலும் அது அவர்களுக்கு இதனுடைய அபேட்சை ஏதோ காலத்துக்கு கண்வழியா பார்த்தா ஒரு இப்போ நமக்கெல்லாம் இந்திரியோட அபேட்சை இந்திரியோட பார்க்க முடியாது. அதனால இந்திரியங்கள் அவர்களுக்கு ஏதோ இந்திரியத்தால பார்க்கறது ஒரு கண்டு தெரியாது. டாக்டர் போய் கண்ணாடி எழுதிக்கிறார்,
அந்த கண்ணாடி வாங்கி போட்டுக்கிறேன். அந்த கண்ணாடி பால் பார்த்தா தான் தெரியும் கண்ணாடி அபேட்சம். 100 கண்ணு ஒன்றும் மோசமே இல்லை. அவர் 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு ரேபான் கிளாஸ் வாங்கி போட்டுக்கிறேன். அது அவருக்கு அபேட்சையே இல்லை. ஆனா அது வழியால பாக்குறது நம்முடைய இந்திரியங்கள் தான் டாக்டர் எழுதி கொடுத்த கண்ணாடி. அந்த முக்தர் உள்ள இந்திரியங்கள் எல்லாம் அந்த ரேபான் கிளாஸ். அவனுக்கு ஒரு கிளாஸ் 10,000 ரூபாய் போட்டுவான். டாக்டர் எல்லாம் போட்டு சொல்லு. அதுக்காக அவனுக்கு தெரியும், அண்ணா தெரியும் இருந்தாலும் அது வழியால பார்த்து அதுதான் நம்முடைய இந்திரியங்களுக்கும் நித்திய முக்தர்களுடைய இந்திரியத்துக்கும் நிச்சயம். சரீரம் எதெல்லாம் இப்போ ஜீவன் இந்த ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு இந்த இந்திரியங்களை எடுத்துட்டு போயாகும். இப்ப இந்திரியங்களை எடுத்துட்டு போகும்போது அனுமான இந்திரியங்களை அது இதுவரை எங்க இருந்ததோ சரீரத்ததோ அந்த சரீரத்துடையதான மூத்த சூக்ஷ்மங்களுடைய கூட அவை கொண்டு இங்க திருஷ்டாந்தம் மட்டும் சொல்லியிருக்கு. இந்திரியங்களை ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு போகும் பொழுது அவன் இந்த இந்திரியங்களை ஏதாவது இந்திரிய கேள்வி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட இந்திரியங்கள் எந்த இந்திரியங்களை தன்னுடைய போகத்துக்காக இத்தனை அந்த இந்திரியங்களை ஒரு சரீரத்திலிருந்து வெளியில போகும் பொழுதும் இன்னொரு சரீரத்தில் நுழையும் போது அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். இதுதான் சொல்லியிருக்கு. அவர்களை எப்படி எடுத்துட்டு போகிறான் அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் மட்டும் சொல்லியிருக்கு. இதை போல வாயு கந்தானிதான் ஆசையாது. வாயுவானவன் கந்தங்களை அதனுடைய ஆசையம் ஆசையம் அதுக்கு இருப்பிடும். புஷ்பம் சந்தனம் போன்றவைகள் எல்லாம் கந்தத்துக்கு ஆசையம். அவைகளிலிருந்து வாசனையை வாயு கிரகிக்கின்றோம். நல்லா காற்று நல்லா இருக்குன்னா நல்லா வாசனை நல்லா வரும். சென்றல் மனங்கள் திருவள்ளுவர் சென்றல்கான மனங்கள் அது சொன்னாலும் அதுல எல்லா காசும் இந்த கந்தம் இருக்கிற வசூலிருந்து இங்க காற்று விசாரதான் பண்ணுவாங்க. அதனால வாயு தான் இந்த கந்தத்தை கந்த ஆசையங்கள்ல இருந்து கொண்டுருவாங்க. இந்த கந்தம் வந்து ஒரு குணம். அந்த குணமான கந்தத்தை எடுத்துக்க முடியாது. அதனால அந்த கந்தத்துக்கு ஆசையமான பதார்த்தங்களை சிறு சிறு சூக்ஷ்ம அம்சங்களாக செய்து அவர்களுக்கு சிச்சு அம்சம் கேட்டு வச்சிருக்கோம். அதனால்தான் புஷ்பம் இருக்கு இல்லையா, புஷ்பத்திலிருந்து அதனுடைய சுகந்தமானது வெளிப்பட அந்த புஷ்பமானது வாடி சுரி அந்த பதார்த்தத்திலிருந்து அது கந்தம் வெளிப்பட இப்போ சம்பளம் இருக்கு. என்னது அளவு குறைஞ்சே போகும். ஒரே நாள் பார்த்தா அளவு எடுத்து பார்த்தா தெரியாது. ஒரு 10 நாள் 1 மாசம் வச்சு பார்த்தா அதோட அளவு தெரியும். ரொம்ப அதாவது இருக்கு. அதுலாம் என்ன ஆகும் அப்பவே தெரியும். இந்த கற்பூரம் எல்லாம் இல்லையா அதுல இருந்து கந்தம் வர அப்பவே போயிருக்கு. அதனால இப்போ திருஷ்டாந்தம் மட்டும் சொல்லிருக்கு. வாயு கந்தானே ஆசையாது யதா கிரகித்வா கட்யா சம்யாதி தாதா வாயுவானவன் கந்தத்துக்கு ஆசிரியமான பதார்த்தங்கள் இருந்து அந்த கந்தத்தை எப்படி அந்த வசூலுடையதான சூக்ஷ்மமான திரவியத்தோடு சேர்த்து தான் கொண்டு போகிறானோ அத மாதிரி இந்த ஜீவனும் இந்த சரீரத்திலிருந்து இந்திரியங்களை கொண்டு போகும்போது அந்த இந்திரியங்களுக்கு ஆசிரியமாக மூத்த சூக்ஷ்மங்களோடு தான் கொண்டு போகும். இதுக்கு பூர்ணோபமா இது பூர்ணோபமை.
அதாவது உபமானம் சொன்னா உபமானமே உபமேயத்தை சேர்த்து இது போல மழையின் பேச்சு முறையூர் அவரை முறை உண்டான் கடல சபையே சரணாக கொண்ட குருகூர் கடப்போம் குழலின் மதிய சொன்ன ஒரு 1000 விபத்தும் அயலை தீரவல்ல காமர் மானே நோக்கியே. இந்த காமர் மானை நோக்கி திருஷ்டாந்தம் இல்லது துரோகியோ அபத்தமா வரும். இந்த 10 துரோகிகள் இல்லையா காமினியான ஸ்திரீகளுக்கு மன்மதனை போல இருப்பது சொன்னாங்க. சாமா மத்தத்தை போல லௌகிக சாஸ்திரம். அப்ப என்ன மதம் நிர்ணயவர்களுக்கு எப்படி இருப்பார்களோ அத மாதிரி பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் இது கட்டவர்கள் அவ்வளவு பிரிஞ்சு விஷயமாக இருப்பார்கள். உபமையுமே சொல்லல, உபமானம் மட்டும்தான் சொல்லு இல்லையா. அதாவது அடுத்தது அப்படிதான் சொல்லுது. இன்புள் பாலவல்ல மதனால் மின்னிடையவர்க்கே வைகள் பூங்கடி வாயு. அது ரெண்டுமே அதுக்கு பூர்ணோபமானது. பூர்ணோபமான உபமையே உபமானமே உபமேயத்தோட காட்சி செய்யும். தனியா உபமேயம் சொல்லல. உபமான பதத்தால அந்நியதா விபத்தியினால உபமானமானது உபமேயத்தோட காட்சி செய்யும். இது பூர்ணோபமை அப்படின்னு வீட்டுக்கார வியாக்கியானம் பண்ணுங்க. இது பூர்ணோபமையில இது ரூபகம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கா சுவாமி இருக்கிறது. பூர்ணோபமான ஒரு அலங்காரம் சாகித்யத்துல, ரூபகம்னு ஒரு அலங்காரம். இது பூர்ணோபமை வீட்டுக்காரோட நம்பியோட அபிப்பிராயம். இது பூர்ணோபமை இல்ல, இது ரூபகம் அப்படின்னு சாக்கா சுவாமி அபிப்பிராயம். அதுல ஆண்டவன் 2 பேர் இது இதுல ரூபகமும் இருக்கு, இதுல பூர்ணமும் 2 பேர் சொல்றது தப்பு இல்லைன்னு ஆண்டவன் நிரூபித்தார். தெரியல காலத்தில் இந்த அம்சம் இந்த இடம் வந்துருக்காரு. நம்ம காலத்தில் ஆண்டவன் காலத்தில் இதை முற்றுவமையாகவும் நிரூபித்து இல்ல தமிழ்ல முற்றுவமை. அதாவது கிராமட்டிக்கல் பாயிண்ட் தான் வந்து ஆண்டவன் விட மாட்டார். இத முற்றுவமைங்கிறதையும் நிரூபிச்சிருக்காரு, இது ரூபகம்ங்கிறதையும் நிரூபிச்சு உருவகம். ரெண்டு என்ன அப்படின்னா உபமானமானது இங்க அது மாதிரி இல்லையா. வாயு கந்தான் அதிக வாயு கந்தாது ஆகையானிவ வாயுவானவன் கந்தங்களை அதனுடையதான ஆசைய பதார்த்தங்கள்ல இருந்து எப்படி கொண்டு செல்கிறானோ அப்படின்னு உபமானம் மட்டும் சொல்லி. அதே மாதிரி கிரீஸ்வா ஏதான் சன்னியாசிங்கிறதோட விஷயம். இந்த இந்திரியங்களை எல்லாம் அந்த பிரகாரம் அதாவது பூத சூட்சங்களோடு சேர்த்து எடுத்துக்கொண்டு ஒரு அதனால எந்த சரீரமும் உனக்கு புது சரீரம் இல்லை. இந்த ஜீவன் எடுத்துட்டு ஒரு பன்றியினுடைய சரீரத்தை கொண்டு போட்டா நான் தான் பன்றி அப்படின்னு உடனே ஏன்னு கேட்டா அந்த வாசனை உடனே எப்படி இருக்குன்னு கேட்டா இல்லையா அந்த பன்றியுடைய சரீரத்தில் இருந்த பூத சூட்சம் கொஞ்சம் சரீரம். ஆனால் அந்த ஜீவனுக்கு எதுவுமே புது சரீரம். அந்த பூத சூட்சங்கள்ல எல்லா வாசனைகளும் இருக்கு. தன்னை எந்த சரீரத்தை போட ஸ்பான்டேனியஸா இது என்னுடைய சரீரம் இதுதான் நான்கிறான். நான் இப்ப பன்றி சரீரத்தை நான் தான் பன்றி, நாய் சரீரத்தை நான் தான் நாய். அந்த வாசனையானது தேகாத்ம பிரம்ம பரியந்தமா அந்த வாசனையானது இன்ஸ்டன்டேனியஸ். அதாவது எத்தான இது வரலும் அந்த நாய் சரீரத்தில் எத்தனை வந்திருக்கோம் எண்ணிக்கையே சொன்னது. எத்தனை கோட்டிக்கணக்கான தடவைகள் நாய் சரீரத்தில் வந்திருக்காங்க. எத்தனையோ கோட்டிக்கணக்கான முறைகள் அந்த நாய் சரீரத்தில் பன்றி சரீரத்தில் வந்திருக்காங்க. எத்தனையோ கோட்டிக்கணக்கான பிரம்மாவுடைய சரீரத்தில் வந்திருக்காங்க, ருத்ர சரீரத்தில் வந்திருக்காங்க. அதனால அந்தந்த சரீரத்துக்குள்ள போட்டவன ஒரே நான் தான் அப்படிங்கிறதான அந்த வாசனை உடனே அதுல கொண்டு
அந்த தேகத்துல இவனுக்கு ஆத்ம பிரம்மத்தை கொண்டு விட்டோம். பிரம்ம இந்திராது கூட இதுக்கு விலக்கு இல்லை. இதுக்கு விலக்கு யாரு? கணக்காதிகள் தான் இதுக்கு விலக்கு காங்கிரேஷன் சாதிக்கிறார். அவர்களுக்கு தான் பிறந்தவுடனே இந்த தேகாத்ம பிரம்ம பரியந்தமான இந்த வாசனை அவர்களுக்கு ஏற்படாது. அதனால என்ன சுயமாகத விஞ்ஞானாக இந்த பூர்வ தேகங்களுடைய வாசனையும் அதுல தேகாத்ம பிரம்மம் வந்துருக்குன்னா அப்புறம் அவங்க விஞ்ஞானம் சுயம் வராது. அவர்கள் சுயமாகத விஞ்ஞானா நிவர்த்தியின் தர்மமாக்கிட்டாங்க. நியாயஸ்தானத்துல சுத்த சிருஷ்டி அப்படின்னு சொல்லி அந்த சனகாதிகள் 4 பேர் தான். கனக சனந்தன சனத்குமார் சனத்ஜாத்தர் அவன் 4 பேருக்கு தான் சிருஷ்டியில இந்த பூர்வ வாசனை இல்லாமல் அப்படி ஸ்வச்சந்தமாக இருந்தார். பெருமாள் வாங்க நீங்க தான் நிவர்த்தி மார்க்கத்தை லோகத்தை உபதேசிக்காதிருக்கார்கள் அப்படின்னு அவர்களை நாரதாதிகள் எல்லாம் போய் அவளை கொண்டு போய் சனகாதிகளுக்கு உபதேசம் பெற பண்ணி நிவர்த்தி மார்க்கத்தை அவர்களை கொண்டு பகவான் போயிருக்கு. சுயமா நம்மாழ்வாருக்கு இதுல நிறைய பக்கங்கள் இருப்பாங்க. அதனாலதான் நம்மாழ்வார் தான் இதுல இருக்கக்கூடாது. நம்மாழ்வாருக்கு பெருமாள் நயவரம் அதில் மறுபடியும் பார்க்கிறார். பெருமாள் நம்மாழ்வார் நித்திய அம்சமா இருந்து அவதாரமா நான் சொல்லணும். ஆசிரியர் 2 பட்சமும் இருக்கு. நம்மாழ்வார் விஸ்வசேனுடைய அவதாரம் அப்படின்னு சொன்னா விஸ்வசேன ஒரு ஆச்சாரியா இருக்கு. விஸ்வசேன இதுக்கு வந்து திருப்புலி ஆழ்வார்கள் வந்து சர்வத்தையும் சமாஷனம் பண்ணி உபதேசம் பண்ணினான்னு சொன்னா இவர் சரீரத்தோட ஆத்மா விஸ்வசேன தான் இவர் விஸ்வசேன அவதாரம். பெருமாள் தன்னுடைய அவதாரமா இருக்கிறவருக்கு தானே வந்து அது 2 செய்தி இருக்கலாம். விஸ்வசேனும் அவனோட ஜீவன் தான். விஸ்வசேனர் தன்னுடைய அவதாரமாக நம்மாழ்வாருக்கு திருப்புலி ஆழ்வாரில தான் வந்து பஞ்சமா தத்துவோபதேசம் பண்ணி அவருக்கு ஆச்சாரியனாக சொல்ல முடியாது. அம்சமே நம்மாழ்வார் ஒரு ஜீவன்ல விஸ்வசேனனுடைய ஞான சக்தியாக பெருமாள் பிரவேசித்தார். ஆழ்வார் அமைதியான ஒரு சம்சாரி ஜீவன். ஆழ்வார் பெருமாள் பண்ண விசேஷமாவது இந்த ஆழ்வாருடைய ஆழ்வார்ல விஸ்வசேனனுடைய ஞான சக்தியாதிகள்லாம் பிரவேசித்தார். அதுதான் இவருக்கு மயபுரம் அப்படின்னு மாமூலி இல்லைன்னா அதுக்கு பற்றி என்ன வரும்? விஸ்வத்துல பெருமாளுடைய நியமனத்தினால சேனாபதி ஆலயமா திருப்புலி ஆழ்வார் அடியில வந்து இவருக்கு மஞ்ச பூர்வமாக இல்ல தத்துவோபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்றதுக்கு விரோதி. ஆழ்வார்கள் ஜீவர்கள் ஆழ்வார்கள் அதெல்லாம் அந்தந்த அந்த அம்சம் தான் சொல்லுவாங்க. அவதாரம் சொல்றதுக்கு இல்லைன்னு மாமியோடு எழுத்தாங்க. ஆழ்வார் என்ன சொல்ற, இதுக்கு யாரு பிரமாணமாக முடியும்? வேற எதுவும் ஆழ்வார்கள் அதுவும் மாறி மாறி கலைஞருக்கு சேர்ந்து அருகே இருந்து உள்ளது தான் மாறி மாறி அனாதியாக பல பேருக்கும் தருதான் ஐயா சாய்க்கிறார். இது சும்மா சொல்றாரு. பொய்யில்லாத பாயிருக்கு இந்த ஆழ்வார் இல்லாத சொல்ல மாட்டார். அதனால ஆழ்வார் நிச்சயத்தோட அவதாரம்ங்கிற பட்சத்துக்கும் நிறைய
அனுபவத்தி இருக்கு. ரொம்ப போனா ஏதாவது ஒரு பட்சத்தில் அபச்சாரம் நேரம் மேலும் சொல்லிட்டு ஆழ்வார்களை பற்றி ஆராயாதுன்னு சொல்லிட்டார் சாந்தேஷ். விதுராஜிக்கு உச்சர்க்க பிரபாகரான ஆழ்வார் உண்டுதான சரித்திரங்களை நம்ம ஞானத்துக்கும் அவஸ்தானத்துக்கும் நாம் திருஷ்டாந்தமாக கொள்ளக்கூடாதுன்னு அவளை எதுக்கு திருஷ்டாந்தமாக எடுக்கூடாது. பிரபாவ வியவஸ்தாதிகாரத்துல சுவாமி சாட்சிக்கிறாரு. ஆழ்வார்கள் பேசுறார். சுவாமி சனகாதிகள் சுத்த சிருஷ்டின்னு சொல்லப்படுகிற அவர்கள் கிடையாது. அவர் அவதரித்த போது அவர்களுக்கு அவருடைய சரீரத்துக்கோ இந்திரியத்துக்கோ இந்த பூர்வ ஜென்மாவுடைய வாசனை ஏற்படாமல் அதனால அந்த தேகாத்ம பிரவனால ஸ்வச்சந்தமா இருந்தார். உடனே பெருமாள் அவளை பிடிச்சிருந்தார். காரணம் இப்பதான் தெரிந்தது நீர் தான் இந்த நிவர்த்தி மார்க்கத்துக்கு நீர் தான் பொருட்கள். பிரவೃತ್ತಿ மார்க்கத்தை நிவர்த்தராய் நிவர்த்தி மார்க்கத்தை பிரவೃತ್ತராய் இது சாரத்தை கூட சாட்சி. சரீரம் எதவாப்னோதி யச்சாத் உத்ராமதீஸ்வர கிரகீத்வைதானி சம்யாதி வாயு கந்தா நிவாசியா. இது ஸ்லோகம் பாஷ்யத்துல வியாக்கியானம் பண்ற சரீரம் அவாப்னோதி சரீராது உத்ராமதி எந்த சரீரத்தை அடைகிறான் இல்ல எந்த சரீரத்திலிருந்து உத்ராமதினா அதை விட்டு போகிறான் இல்லையா காற்ற அயன் இந்திரியானான் ஈஸ்வரா இந்திரியானான் ஈஸ்வரான இந்த ஜீவன். அதனாலதான் இந்த ஜீவனை ஈஸ்வர சப்தத்தால் வருது இல்லையா. ஏதானி இந்திரியானி பூத சூக்ஷ்மை சக கிரகித்துவா இது போன சொல்றது சொல்ல இந்திரியங்களை இந்த சரீரத்துக்குள்ள இத்தசதா இழுக்கிறான்னு சொல்லிட்டு இப்ப தேகாந்தரம் போனால் கூட இந்த இந்திரியங்களை அங்க பற்றி கொண்டுதான் போகிறான். அத இந்த இந்திரியங்களை கொண்டு போகும்போது இந்த இந்திரியங்களோட சேர்த்து இந்த சரீரத்திலிருந்து பூத சூக்ஷ்மங்களையும் கொண்டு போகிறான். ஏன் இந்த பூத சூக்ஷ்மங்கள் கொண்டு போனோம் எப்படி தெரியுதுன்னு கேட்டா வாயு கந்தானே இவ ஆசையாது யதா வாயு பிரச்சந்தன கஸ்தூரிக்காதி ஆசையாது. பிரச்சன புஷ்ப மாலை சந்தனம் கஸ்தூரிகா கஸ்தூரிகா சந்தன கஸ்தூரிக்காதி சொல்றது இல்லையா அவைகள்லாம் கந்த ஆசையங்கள் கந்தத்துக்கு இருப்பிடங்கள். அவைகளிலிருந்து தத்தானாது சூக்ம அவயவைக கந்தானே கிரகித்தான். இதுக்கு நையாயிகள் நிறைய தார்க்கிகள் நிறைய நிரூபணம் பண்ணிருக்காங்க. அந்த வசூல் இருக்கும்போது வெறும் குணத்தை இழுக்க முடியாது, குணத்தை சேர்ந்து சூக்ம அவயவங்களையும் தான் இழுக்கிறது. சம்யாதி சம்யாதினா யதா வாயு சந்தன கஸ்தூரிக்காதி ஆசையாது சத்தானாது சூக்ம அவயவைக கந்தானை கிரகித்வா அந்நியத்திர கச்சதி ஏவம் அயம் ஆத்மாதி தத்வத்து. இந்த ஒரு சரீரத்தை இந்திரியங்களை எடுக்கும் பொழுது அந்த இந்திரியங்களோடு சேர்த்து அதுக்கு ஆசிரியமாக இருக்கிற இந்த பூத சூக்மங்களையும் சேர்த்துத்தான் கொண்டு போகிறான் என்று இந்த திருஷ்டாந்த பலாத்தை ஏற்படுது. மனசுப்பட்டதா அடுத்தபடியா சரி இப்படி இப்போ இந்திரியங்களை கொண்டு போகிறான்னு சொல்லி இப்ப இந்திரிய நிரூபணம் பண்ணியாது. எல்லா சரீரத்திலையும் ஒரு பக்த ஜீவன் தேவ மனுஷத்திற்கு காமராஜ் தேவேன எத்தனை சரீரங்கள் எடுத்தாலும் அந்த சரீரங்கள் இந்திரியங்கள் புதுசான இந்திரியங்கள் அதே இந்திரியங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ அப்படிப்பட்ட இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களுடைய சொரூபம் சொல்லும்.
அந்த இந்திரியங்கள் என்னென்ன இல்லையா? அந்த காணிபுரஸ்தானி இந்திரியாணி, அந்த இந்திரியங்கள் எவை? இந்த தமிழ் இந்திரியங்கள் யாவை அப்படிங்கிறது பதில் சொல்லு. ஸ்ரோத்ரம் சத்து ஸ்பர்சனஞ்ச ரசனம் கிராணமே வச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயான் உபசேவதே. ஸ்ரோத்ரம் சத்து ஸ்பர்சனஞ்ச ரசனம் கிராணமே வச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயான் உபசேவதே. திரும்பி ஆயன் ஜீவா இந்த பத்த ஜீவனாக இந்த லோகத்தை கர்ம வச்சுனா இருக்கிற ஜீவன் முதல்ல என்ன பண்றான்? தான் ஒரு சரீரத்துக்குள்ள இருந்து கொண்டு அந்த சரீரஸ்தமான இந்திரியங்களை தன்னுடைய போகத்துக்கு அனுகுணமாக விதப்பதாக கருத்து. அதே ஜீவனானவன் ஒரு தேகத்தை விட்டு போகும்பொழுதும் ஒரு தேகத்துக்குள்ள நுழையும் பொழுதும் பூர்வ தேகத்திலிருந்து மூத்த சூக்மங்களோடு சேர்த்து இந்திரியங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் போய் நுழைகிறார். அந்த அதே ஜீவனானவன் என்ன பண்றான்? விஷயான் உபசேவத்தை, விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து குறிக்கிறான். லோகத்தை தொடர்ச்சியா வராது பகவத் அனுபவம் ஒண்ணுதான். விஷயானுபவம் ரொம்ப தொடர்ச்சியா வரும், கரெக்டா விட்டு வரும். பகவத் விஷயானுபவம் மட்டும் அப்பப்போ ஏதோ ரொம்ப சுமுதம் உள்ளவருக்கு ஒரு துண்டு துண்டா வரும், அல்லாதவங்களுக்கு அதுவும் வராது. ஆனா பிராகிருத விஷயானுபவம் இருக்கு, விஷயாந்த சேவத்தை விஷயான் உபசேவத்தை. உபசேவத்தைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவைகளை தொடர்ச்சியா அனுபவிக்கும். விஷயம் உபசேவத்தை யார்? இந்த பத்தஜி. 3 ஸ்லோகங்கள் இந்த பத்தஜியை பற்றி சொல்லுவார். அவன் எந்த இந்திரியங்களை அதிஷ்டாய அப்படின்னு கேட்டா ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்சனம் ரசனம் கிராணமேவச்ச. ஸ்ரோத்ரம்னா சப்த கிராஹகம் இந்திரியம் ஸ்ரோத்ரம், ரூபகிராஹகம் இந்திரம் சக்ஷு, ஸ்பர்சன கிராஹகம் இந்திரம் ஸ்பர்கேந்திரியம் அதான் ஸ்பர்சனம், ரசகிராஹகம் இந்திரியம் ரசனம், ஜல்த கிராஹகம் இந்திரியம் கிராமம். இந்த 5 இந்திரியங்கள் ஏன் ஸ்ரோத்ரம் சுற்று ஸ்பர்சனம் ரசனம் கிராமேவச்ச ஏதானி பஞ்ச இந்திரியாணி இவைகளை அதிஷ்டாய. அதிஷ்டாயம் அர்த்தம் அவைகளை தன்னுடைய நியமனத்துக்கு காரியம் செய்பவையாக வைத்துக் கொண்டு அவைகளை முதல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல வைத்துக் கொண்டு, ஏன்னா அவை ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்லைன்னாக்க அவைகளை நியமிக்க. சாதாரண இந்த சரீரம் இந்த ஆத்மா பண்றது நியமனத்துக்கு நடக்கும். இது ருக்குண சரீரம், ருக்குண சரீரம் அர்த்தம் ரோகத்தினால பீடிதமான சரீரமா இருந்தா இவன் எவ்வளவுதான் நியமிச்சாலும் சரீரம் கேட்கிறார். அது மாதிரி படுத்தணும். உள்ள இந்த ஆத்மாத்தை கேள்வி சஞ்சாரம் பண்ணு சொல்லு. இந்த அரபமா கைகால சஞ்சாரம் பண்றதான் அவனு இந்த சரீரத்தை காரணம். சரீரத்தை காரணத்துக்கு என்ன காரணம்? ரோகாதிகள்னால பீடித்தமாக இது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்லை. அப்போ அந்த ஜீவன் இந்த இந்திரியங்களை அதிஷ்டானம் பண்ணாங்க. வெறும் ஜஸ்ட் பேலன்ஸ் தாங்கிட்டு வந்தது. இதுக்கு ஆசிரியமா மட்டும் இருக்காங்க. இது அதிஷ்டானம் பண்ணுவதாவது என்னன்னு கேட்டா தான் நியமித்த காரியத்தை அது செய்ய முடியாத கண்டிஷன் இருக்கு. அந்த அசலட்சி அதிஷ்டித சீனிவாசர் பெருமான்னு சொன்னா அந்த அது அங்க அதிஷ்டானம் சன்னிதின்னு அர்த்தம். அங்க அதிஷ்டானம் சன்னிதி அஷ்டலட்சுமி அதிஷ்டித்த எங்க வருது? ஸ்ரீ மகாதேவி சனாத அஸ்திகிரிநாத பரம அதிஷ்டான அதிஷ்டித்தே சத்தியமிரத
திவ்யக்ஷேத்திரே நாம சொல்ல சங்கரபுரத்துக்கு சொத்து ஸ்ரீமதண்ட பூமண்டலாலங்கார त्रयस्त्रिंशत्कोटि देवता सेवित महादेवी समेत श्री हर्षगिरिनाथ परमाधिष्ठानादिष्ठिते श्री कामात् श्री सनाथ श्री श्रीमद ஏகாம்பரநாத அவ முதல்ல பெருமாள் சொல்லி அப்புறமா அன்னைக்கு சொல்றாருன்னா கூட சுமார் தான் பக்தி சொல்றேன். காஞ்சி சத்தியபத ராமாங்கிட்டே காஞ்சிபுரம் திவ்யக்ஷேத்திரே அத்துக்கு சுதாரச கமலாசன காமினி தந்தில்ல தந்துல்ல மல்லிகா மாளிகா நிச்சயம் சேர்ந்து அனவரதா புரித இல்ல வித்யா ரசிகானா சங்கராச்சாரியத்தை சொல்ற பிரசஸ்தி சொல்ற. அப்போ காஞ்சிபுரம் திவ்யக்ஷேத்திரம் ஸ்ரீமன் மகாதேவி சமேத ஸ்ரீ ஹர்ஷகிரிநாத பரமாதிஷ்டான அதிஷ்டிதம் அங்க சொல்றது அர்ச்சா விக்கிரகங்கள் அதிஷ்டானம்னா அது இந்த சரீரத்தை இந்த ஜீவன் அதிஷ்டானம் பண்ணாம இந்த சரீரத்தை இந்த இந்திரியாதிகளையும் கேவல இவைகளை தரிசனம் பண்ணிக்காமல் இவைகளை காரியம் தான் தன்னுடைய நியமனத்துக்கு காரியம் செய்ய முடியாது கண்டிஷன் இவைகளை விஷயத்துக்கு தான் அதிஷ்டானம் பண்றது. அது காசுக்கு 8 மாசம் எடுக்கவே இல்லை ஒண்ணுமே இல்லை என்ன போட்டு என்ன முடியல காசு இருக்கு இல்லையா அந்த காரியம் அதிஷ்டானம் உடனே டீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணா உடனே ஸ்டார்ட் பண்ணி போடுறது அதுதான் அந்த காரியம் அதிஷ்டிதான். அது மாதிரி இந்த இந்திரியங்கள் ருக்குணம்னு பாஷையா சாதிக்கிறது ருக்குண சரீரம். இந்த சரீரம் இந்த ஆத்மாவுக்கு நியாமியம். இதுக்கு இது என்ன எபிச்சாரம் என்னங்கிற ருக்குணம் அல்லாத விஷயம் ஒரு உபாதிக்கும் ரோகத்தால பீடிக்கப்படாத விஷயம். அவன் பார்த்து பராமரித்து வேணுங்கிறாங்க அந்த சரீரம் அவனுக்கு நியாமியம் இல்லை. சொரூபம் நியாமியம் தான். வியாதிங்கிற உபாதினால ஆனால் இந்த சரீரம் இந்த ஆத்மாவுக்கு நியாமியம் அப்படின்னு சொன்னாங்க சொரூபேன நியாமியம் நிருபாதிக்கலாம் நியாமியத்துவம் இருக்கு. ஆனா வியாதிங்கிற உபாதினால அந்த நியாமியத்துவம் திரும்பி வியாதிங்கிற உபாதி ஏற்பட்ட திரும்பி நியாமியமாகும். இதுதான் இந்த ஜீவனுக்கு இந்த சரீரத்தின் மேல் உள்ள இந்த இந்திரியங்கள் மேல் உள்ள நிருபாதிகமான நியமனம். அதுதான் அதிஷ்டானம். ஸ்ரோத்ரம் சற்று ஸ்பர்ஷம் ரசனம் கிராணமேவச்ச ஏதானி இந்திரியாணி அதிஷ்டாய அயம் மனஹா விஷயான் உபசேவம். இவருடைய மனசானது இந்திரியங்களை இந்த இந்திரிய கண்ணியமான விஷயங்களை எல்லாம் நன்றாக புரட்சியா மாம்சமாக அனுபவிக்கும். இந்த ஏதானும் இதெல்லாம் விஷயானுபவத்தை தவிர்க்கணுமே இதெல்லாம் எதாவது படிச்சா கூட அப்பவும் அதோடு சேர்ந்து விஷயானுபவம் மனசு ஓடினாங்க. அதனால விஷயானு என்ன சேவத்தை அதுக்கு விஷயான உற்பத்தி தமிழ் என்ன பண்ணுறாரு தமிழ் உபதேவத்தை என்ன சொல்லுறாரு உபசேவத்தை அப்படின்னாக்க தொடர்ந்து விஷயானு உபசேவத்தை ஸ்ரோத்ரம் அல்ல அயம் ஜீவா ஸ்ரோத்ரம் சற்று தர்சனம் ரசனம் கிராணஞ்ச மனசா அதிஷ்டாய விஷயானு விஷயான்னா பிராகிருத சப்தாதி விஷயானு உபசேவத்தை தொடர்ந்து அனுபவிக்கிறான். பாஷியார் முதல்ல இந்த சோகத்துக்கு அவதாரிக்க வைக்கிறார். காலி துணஸ்தான் இந்திரியாங்க இந்திரியங்களை அங்க இருக்கிறா இங்க இருக்கிறா இங்க நம்ம கொடுக்குறோம் எல்லாம் சொல்றாரு. எந்த இந்திரியங்களை காணினா அந்த இந்திரியங்கள் எவை அப்படின்னு கேட்டா ஸ்ரோத்ரம் சட்டுகு ஸ்பர்சனம் ரசனம்
கிராணம் என்கிற இந்திரியங்களை அயம் ஜீவா மனசா அதிஷ்டாய் மனதை கொண்டு இதை அதிஷ்டானம் பண்ணி இல்லையா மனதை கொண்டு இவைகள்லாம் நியமித்துக் கொண்டு இல்லையா அந்த இந்திரியங்களால அதிஷ்டானம் இந்திரியங்கள் அதிஷ்டானம் பண்ணுகிற மனசினாலே இல்லையா அந்த இந்திரியங்களையும் அதுக்கு நியாமகமான மனசையும் கொண்டு விஷயங்களை எல்லாம் உபசேவனம் ஏதானி மனசக்தானி இந்திரியாணி அதிஷ்டாய விஷய விருத்தி அனுகுணானி கிருத்வா அவைகள் அந்தந்த விஷயங்களை அனுபவிப்பதற்கு அனுகூலங்களாக பண்ணிக்கொண்டு தானே சப்தாதீனு விஷயானு உபசேவத்தேன உபபூம்தே உபபூம்தேன இடைவிடாமல் அனுபவிக்கிறார். ஸ்ரோத்ரம் தத்து ஸ்பர்சனஞ்ச ரசனம் கிராமே வச்ச அதிஷ்டாய மனஸ்காயம் விஷயான் உபசேவத்தே உத்கிராமந்தம் ஸ்திதம் சாதி ஸ்திதம் வாதி முஞ்சானம் வா குணான்விதம் விமூடாக நானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞானசக்துஷः உத்கிராமந்தம் ஸ்திதம் வாதி முஞ்சானம் வா குணான்விதம் விமூடாக நானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞானசக்துஷः குணான்விதம் குணங்கள் மட்டும் பிரகிருதி பிராகிருதமான சரீரத்தில் உள்ள இந்த ஜீவனை குணான்விதனான பிரகிருதி சம்பந்தம் உள்ளவனான இந்த ஜீவனை இந்த சரீரத்திலே ஸ்திதம் உத்கிராமந்தம் முஞ்சானம் இந்த சரீரத்தில் இவன் ஸ்திதம்னா இந்த சரீரத்தில் உள்ளதாகிற வேலையிலையோ இல்ல இந்த சரீரத்திலிருந்து உட்கிரமிக்கிற வேலையிலையோ இல்ல இந்த சரீரத்தில் உள்ள இருந்து போகங்களை அனுபவிக்கிற வேலையிலையோ அதாவது வெவ்வேறு எந்த அவஸ்தையிலும் சித்தியவஸ்தை உட்கிராந்தி அவஸ்தை போகாவஸ்தை இப்படிப்பட்ட எந்த அவஸ்தையிலும் இந்த சரீர சம்பந்தம் உள்ளவனான இந்த ஜீவனை இல்லையா இந்த ஜீவனை இந்த சரீரத்தை காட்டு வெதிரிக்தமாக விமூடாக நானுபஷ்யம் விமூடாக மூடது தேகாந்த பிரமும் சோத்ராத்மமும் அகல பெறாத சொல்லிருக்காரு. அந்த மூடர்கள் மோகத்தினால் ஆக்கிராந்தர்கள் அவர்கள் இந்த ஜீவனை தேகத்தை காட்டு வெதிரிக்தமாக கண்டது எந்த அவஸ்தையையும் கண்டது குணான்விதனான அதாவது குணம்னா திரிகுணாத்மகமான பிரகிருதி பிரகிருதியுடைய சம்பந்தமுள்ள இந்த சரீரத்திலே சிதனாகவும் இந்த உட்கிரமணம் பண்ணுபவனாகவும் இதில் உள்ள போகங்களை அனுபவிப்பவனாக இருக்கிற எந்த அவஸ்தையிலும் இந்த சரீரத்தில் உள்ள ஜீவனை இந்த சரீரத்தை காட்டும் வெத்திரேக்கிட்டு இந்த சரீரத்தை காட்டும் வேறுபடுத்தி விமூடாக நான் அனுபவிச்சேன் இல்லையா ஞான சத்துகா பசியந்தி ஞான சத்துகான்னு அர்த்தம் ஞானத்தை கொண்டு காணக்கூடாது ஞானத்தை சத்துகாவோடு இந்த மாம்சத்தை விடுத்து ஞான சத்து ஞான கண்களுடைய வசதியா சாஸ்திர சத்துகான்னு பேசும். அவர்கள் ஞான சத்துகா பசியந்தி விமூடாக நான் அனுபவிச்சேன் அனுபவிச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க வேறுபடுத்தி காண்பது இந்த தேகத்தை காட்டு வெத்திரிக்கமாக பசியந்திங்கிறது நான் அனுபவிச்சேன் ஞான சத்துரா பசியந்தி விமூடாக நான் அனுபவிச்சேன் உத்கிராமந்தம் ஸ்திதம் வாதி முஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானுபஷ்யந்தி பசியந்தி ஞான சத்துரா இருக்கட்டும்.